கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் 26ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருவழிபாடு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு சூழலிலே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை பிடிக்காத ஒரு காரியம் அட்வைஸ் பண்ணுறது, கண்டித்து திருத்துவது. பள்ளிகளில் கூட நாம் பார்க்கிறோம், எந்த ஆசிரியர்களும் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது என்கிற வரைமுறைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்படியாக தப்பு செய்கிற நேரங்களிலே நாம் கண்டிக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் அந்த பாவத்திலேயே, அந்த கீழ்ப்படியாமையிலேயே வளர்ந்து மாற்ற முடியாத அளவிற்கு மோசமான நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு அறிவுரை அதற்காகத்தான். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் கடவுளின் நெறியை பின்பற்ற வேண்டும், கடவுளுக்கு உகந்த காரியங்களை மாத்திரமே செய்ய வேண்டும், கடவுளுக்கு எல்லா காலத்திலும் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் நாம் சில நேரங்களிலே பாதை மாறி செல்லும் பொழுது, தடுமாற்றம் அடையும் பொழுது கடவுள் நம்மை தண்டித்து திருத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. ஏனென்றால் அந்த நேரத்திலே கடவுளுடைய கண்டிதத்தை நாம் அசட்டை செய்தோம் என்றால், கடவுளுடைய தண்டித்தலை நாம் ஒதுக்கிவிட்டோம் என்றால், நாம் மீண்டுமாக கடவுளின் கரங்களுக்குள்ளாக அடைக்கலம் பெற முடியாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தமாக ஒரு தடையையோ, ஒரு போராட்டத்தையோ, ஒரு பலவீனத்தையோ நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தால், கடவுள் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்புங்கள். ஆனால் சீக்கிரமாகவே கடவுள் உங்களை அவருடைய அரவணைப்புக்குள்ளாக கொண்டு போகப் போகிறார் என்பதிலே நீங்கள் முழு நம்பிக்கை வையுங்கள். இன்று கடவுள் கொடுத்திருக்கிற வாக்கின் வழியாகவே அப்படியான ஒரு கடிந்து கொள்ளுதலுக்குள்ளாக நீங்கள் இருந்திருந்தால், இன்று கடவுள் உங்களை விடுதலையின் பாதைக்கு அழைத்துச் செல்வார். ஆகவே எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுநாள் வரை கடவுள் என்னுடைய நன்மைக்காகவே, நான் பெறப்போகும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்காகவே இந்த காலங்களை எனக்கு அனுமதித்தார் என்று விசுவசித்து இந்த நொடி முதல் கடவுளுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்கள். இன்று முதல் கடவுள் உங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கு எங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நாங்கள் போராட்டத்தை சந்தித்தாலும் எங்களை முழுவதுமாக கடவுளின் திருப்பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதுநாள் வரை கடவுளின் கடிந்து கொள்ளுதலுக்குள்ளாக நாங்கள் இருந்திருந்தால், இன்று எங்கள் எல்லா பாவங்களையும் தகப்பனுடைய திருப்பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எங்கள் பாவங்களை எல்லாம் உமது பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி இன்று முதல் நாங்கள் விடுதலையின் பாதைக்கு செல்ல எங்களுக்கு புதிய வழிகளை காட்ட வேண்டும் என்று உமது பாதத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் ஒரு புதிய வழிகளை கடவுள் நமக்கு காட்டத் தொடங்குவார். ஆகவே கடந்தவற்றை மறந்துவிடுங்கள். புதிய பாதைகளை இன்று முதல் கடவுளின் ஆலோசனையின்படி பெற்று அதிலே மகிழ்ச்சியோடு நீங்கள் பிரவேசியுங்கள். ஆமேன். God bless you.